வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கிலையும் கோஸ்லேயும் வந்து ஒரு ஜூஸ். அந்த ஜூஸ் வந்து பாருங்கள், உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு வந்து உடம்புக்குள்ள தெம்பாக இருக்கும். ரெண்டாவது வெயிட்டு குறைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த 2 ஜூஸையும் வந்து வாரத்தில் 2 நாள், கோஸ் வந்து டெய்லியுமே குடிக்கலாம், முள்ளங்கி வந்து வாரத்தில் 2 நாள் குடித்தா போதும். இப்படி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா நல்ல வெயிட்டு குறைஞ்சிரும். ரெண்டாவது உடம்புல கெட்ட நீர் இருந்தால் அது எல்லாமே எடுத்துரும். அதனால் இப்போ நம்ம அது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். கோஸு முள்ளங்கி ஜூஸு. இப்போ கோஸ் வந்து இது 1/4 கிலோ கோஸு, இது வந்து 1/4 கிலோ முள்ளங்கி. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ ஒரு ஆளுக்கு வேணும் அப்படின்னா இந்த 1/4 கிலோ தேவை, பெரியவங்களுக்குன்னா 1/4 கிலோ தேவை, சின்ன குழந்தைங்கன்னா இதில் பாதி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் வந்து நம்ம பெரியவங்களுக்குனா இது 1 போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா தான் 1 டம்ளர் வரும். தண்ணி விட்டு தான் அரைக்கலாம். பாருங்கள், வெயிட்டு குறைக்கிறதுக்கு நீங்களாம் வந்து ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டு குறைக்கிறதுக்கு, ரெண்டாவது வயிற்றில் உள்ள கெட்ட நீர், கெட்ட இதுவெல்லாம் கழிவெல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்காக இந்த 2 ஜூஸுமே யூஸ் ஆகும். கோஸு, தேவையான அளவு உப்பு, தேன், இது 3ம் கலந்து ஒரு ஜூஸ் போட போகிறோம். அடுத்து நம்ம வந்து முள்ளங்கி ஜூஸு, முள்ளங்கி, மிளகுத்தூள், சால்ட்டு, இது 3ம் கலந்து நம்ம ஒரு ஜூஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த முள்ளங்கி ஜூஸில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 8 மாதத்துலேருந்து இல்லை 1 வயசுலேருந்து நீங்கள் வந்து இதை ஒரு பாலாடை இந்த ஜூஸை போட்டு கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது. அதுக்கு தான் இந்த மிளகுத்தூள் போட சொல்கிறேன். ரெண்டாவது அதுங்க வயிற்றில் உள்ள கழிவெல்லாம், இந்த பூச்சி, பசித்தன்மை, இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக பூச்செல்லாம் வந்து வெளியில் வந்துடும். பசி வந்து நல்லா எடுக்கும். இந்த கோஸும் அதே மாதிரி தான், பசித்தன்மையை நல்லா கூட்டி கொடுக்கும், வயிற்றில் உள்ள கழிவெல்லாம் வெளியில் வந்துடும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலாடை கொடுத்திங்கன்னா போதும், 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும். ஆனால் 1 வயசில் 1 பாலாடை கொடுங்க, 2 வயசில் 2 பாலாடை கொடுங்க, 3 வயசு 4 வயசுனா 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் கொடுக்கலாம் தாராளமாக. பெரியவங்க 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் குடிக்கலாம். வெயிட்டு கூட இருக்கிறவங்க வந்து இந்த கோஸ் ஜூஸை வந்து டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கணும். இது வாரத்தில் 4 நாள், இது வாரத்தில் 2 நாள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 1 மாதம் கழித்து உங்களோட வெயிட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். பாருங்கள், முதல்ல நம்ம முள்ளங்கி ஜூஸ் போட்டுக்கலாம். இப்படி தோல் சீவிட்டு கழுவிட்டேன். இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் வந்து இந்த மாதமாக இருக்கிறவங்க 7 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம்லாம் வந்து கால் வீங்கி போயிடும், நீர் இறங்காது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த ஜூஸை போட்டு பகலில் குடிங்க, நைட்டில் குடிக்கக்கூடாது. நல்லா இந்த வெயில் நேரம் பார்த்து குடிங்க. அதே வெயில் சீசன் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இந்த ஜூஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வந்து நம்ம முருங்கைக்கீரையோட அந்த காம்பு தான் ரசம் வச்சு சாப்பிட்ணும். அது தனியாக நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், சால்ட் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன் போடுறேன். இதை முதல்ல நம்ம நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சோடனே நீங்கள் இந்த மிளகுத்தூள் போட்டுருங்க. ஏன்னா இது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்லாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த மிளகுத்தூள் போடுறோம். இந்த மிளகுத்தூள் போடுற தொட்டு தான் நல்லா பசித்தன்மை, ரெண்டாவது வயிற்றில் உள்ள கழிவு இதெல்லாம் வந்துடும், நீர் இறங்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஜூஸில் வந்து நல்ல பலன் கொடுக்கும். இது வந்து பச்சையோடவே நம்ம போட்டு குடிக்கலாம், கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு விறுவிறுன்னு இருக்கும், ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், 2 முள்ளங்கி போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக 1 டம்ளர் வரும். முள்ளங்கி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கோஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், கோஸ் வந்து நான் முழுசாகவே அப்படியே கழுவிட்டேன், அதனால் கட் பண்ணி போட்டுடுறேன் இதில். இது பாருங்கள், உங்களுக்கு நல்லா இந்த கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த ஜூஸை குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கொழுப்பு சத்து வந்து குறைஞ்சிரும். ரெண்டாவது வெயிட் வந்து ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க இதை வந்து டெய்லி 1 டம்ளர் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்.
ரெண்டாவது நீர் வந்து அதிகமாக போகிறவங்க வந்து இந்த ஜூஸையும் முள்ளங்கி ஜூஸையும் குடிக்காதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் குடித்தா கொஞ்சம் நீர் வந்து வெளியில் வரும். அதனால் அது மட்டும் பார்த்துக்கங்க. இந்த 2 ஜூஸுமே நல்ல வெயிட்டை உங்களுக்கு குறைச்சி கொடுக்கும். உப்பு வந்து ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேனும் தண்ணியும் விடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி வந்து 1 டம்ளர் தண்ணி. டம்ளரில் வந்து தேன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். சப்போஸ் சுகர் இருக்கிறவங்க இதை குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேன் கூட போட தேவையில்லை. வெறும் உப்பு தண்ணி மட்டும் போட்டு இதை அரைச்சி இதை அரைச்சிட்டு இந்த கழிவை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா செடிக்கு போட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பூஜை சாமான், அதாவது வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த தேன் போட்டிருக்கோம் இதில், அதனால் இதை போட்டு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், முள்ளங்கி ஜூஸும் கோஸ் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி ஜூஸும் கோஸ் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.